மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து, மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த நிமித்தமாய் சத்துருவாகிய சாத்தானுடைய தலையை மரணத்தினாலே ஜெயித்து அவனிடத்தில் இருந்த அதிகாரத்தை தன்னுடைய கரத்திலே எடுத்து, இயேசு கிறிஸ்து இழந்து போன மகிமையையும் மனுக்குலத்திற்குரிய அதிகாரத்தையும் தன்னுடைய கரத்திலே எடுத்தார். மரணத்தை ஜெயித்த அந்த தேவகுமாரன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். அந்த தேவகுமாரன் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலேயே சொன்னார், எல்லோரும் அவரை பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். பின்பு மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ